உன் குலமாக கோத்திரமாக என்று வாயால் வாழ்த்துவது மட்டுமல்லாமல் இசையால் பண்ணால் பாடலால் உன்னை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்து தெரியுமா மகளே? மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டொன்னு வச்சுக்கமா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னுதம்மா. அவை நடுவே நிற்கும் ஒரு நல்ல மரம், சபை நடுவே நிற்போருக்கு ஒப்பாகும். அவளால் அறிந்தது அறியாதது தெரிந்தது தெரியாத அனைத்தும் தெரிந்த பெண்மகளாக உன்னை நினைத்து பாவித்து இந்த ஊரறிய உலகறிய பாரறிய பலரறிய உன்னை பற்றி உள்ளத்திலே ஒரு சில விவரங்களை கேட்க வருகிறேன். பெண்ணே கேட்டாள், அறிவு உருவாயா மகளே? கேளுங்க சுவாமி. தெரியாதவற்றை பதில் கூறுகிறேன், தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன். உப்புடன் மாமல் வந்து இப்படி இந்த பிள்ளை சொல்லிருச்சு, அதனால இந்த பிள்ளைக்கு ஒண்ணு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்ப கேள்வி கேளுங்க. சூடு பிடிக்கிறா நல்ல விஷயம் தான். இந்த பிள்ளைக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சு. கற்றது கைமண் அளவு கல்லாது உள்ளவளவு உற்ற கலைமணத்தை இன்னும் மோதுகிறார். வெத்து வெறும் பந்தயம் கூற வேண்டாம், எறும்பும் தன் கையால் இன்சான் ஆகும் சொல்லிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க யாரும் இல்ல, எது தெரியாதவங்க எதுவும் பாட்டிலே பிள்ளை இருக்காது என்று அர்த்தமா அப்படின்னு நக்கீரர் கேட்டார். யாரோ சிவபெருமான. சிவனா இருந்தானா எவனா இருந்தானா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நீ யாரா இருந்த கடவுளா இருந்தா எனக்கு என்ன? நீ எழுதின பாட்டு பிள்ளை இருக்கியா அப்படின்னு சொன்னவன் யாருன்னா சாதாரண ஒரு மனிதன். இறைவனையே சொன்னான்னா அப்படி இருக்கணும். விதை ஒண்ணு ஓட்ட சோற ஒண்ணு முளைக்குமா? ஆசிரியர் யாரு? சாதாரண ஆளா? அருமையண்ணார் உடப்பம்பட்டியை சேர்ந்த பெருமாள்ராஜ் அண்ணா அவர்கள் மாணவி. சிறப்பான ஒரு இப்படிதான் இருங்க பேச்சு. ஒண்ணு போட்டான்னு வச்சுக்கல, அது முளைச்சு சட்டையான்னு வெளியில வரணும். இப்படி வெளியில வரும்பொழுது, ஏன்னா எல்லாருமே எல்லா இடத்துலயுமே பெருமை சேர்க்க முடியாது. இன்னைக்கு எனக்கு நான் வழி வர்றதுக்கு காரணம் எங்க அண்ணா தான். வருது காரணம், முதல் காரணம், முதல் படி அவர் தான் எனக்குன்னு. நாடக உலகத்திற்குன்னு முதல் படி எடுத்து வச்சவர், எனக்கு அடி வச்சவரே, எடுத்து முதலடி வச்சவரே அவர் தான். நான் வர்றதுக்கான காரணம். அதுக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்டிருக்கேன். யாரை பார்த்து? அருமையா நான் முத்தப்பண்ணனை பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன்.
நம்மளும் இது மாதிரி நாடகத்துறையில வருவோமா பாடுவோமா பேசுவோமான்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா பயம் இருந்துச்சு மனசுல. இப்படிதான் பேசணுமே படிக்கணுமே, பள்ளிக்கூடத்துல 5 புத்தகம் தானே கொடுத்தாங்க, அதையே ஒழுங்கா படிக்காம ஊர் சுத்தமே, இப்ப பொழுது படிக்கணுமே, எப்படி படிக்கணும் யோசிச்சு பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் என்னை வழி நடத்துது. அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை நெறிமுறையை காட்டி நாடகத்துறையில உள்ள வருவதற்கான வழிமுறையை காமித்து கொடுத்தவர் அண்ணன் பெருமாள் ராஜனே. அவருடைய மாணவியாக, ஏன்னா இன்னைக்குதான் மங்கை பருவம், ஒரு சின்ன பிள்ளை இப்படிதான், இதுதான் மங்கை பருவம், முருகனுக்கு ஏற்ற மங்கை பருவத்தினை பார்க்கணும்னா உண்மையிலே பெரிய விஷயம். எல்லா பெருமைகளும் தங்களுடைய குருநாதரே சேரும். பெற்ற தாயும் தந்தை மாதா பிதா குரு 3வது இடத்துல இருக்குது ஆசிரியர் பெருந்தை, அவருக்கு சேரும் மங்களம். நல்லபடியா ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கணும். வாதி பிரதிவாதி, எதிர் பேச்சு, பேச்சுக்கு எதிர் பேச்சு. பெரிய வந்திருக்காளே எனக்கு தெரியும், அக்கா படிச்சிருக்கேன். ஆமா கண்டிப்பா. சபையிலிருந்து பேசு, சபையிலிருந்து பேசு, சில சமயம் பேசாமல் இருந்து பழகுங்க. எங்க பேசாம இருக்கணுமா, இங்க பேசாம இருக்கணும். பேசுறது பேசிதான் ஆகணும். ஒரு உண்மை தெரியும், ஒரு நியாயம் தெரியும். இவர் குற்றவாளின்னு 4 பேர் சொல்லும் பொழுது அவர் நிரபராதின்னு நமக்கு தெரிஞ்சிருந்து பேசாம இருந்தோம்னா ஒரு தண்டனைக்கு உள்ளாவானா இல்லையா? அப்ப நம்மளும் அது பாவத்துக்கு உட்படுறோமா இல்லையா? நம்ம பேசுற இடத்துல பேசணும். அதுவும் எப்படி பேசிட்டு யோசிச்சிடக்கூடாது, யோசனை பண்ணி பேசணும். பேசிட்டு யோசிச்சோம்னா முட்டாளா போயிடுவோம், யோசனை பண்ணி பேசணும்னா அறிவாளி ஆயிடுவோம். இதுக்கு இதுதான் பேசணும், இதுக்கு இதுல அப்படின்னு யோசனை பண்ணி பேசணும். அருமையான ஒரு விளக்கம். ஏன்னா எல்லாம் தெரியாது, உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கல அப்படின்னா ஒரு உன் மேல நீ கற்ற கல்வியின் மேல உள்ள நம்பிக்கையில, கற்ற கல்வி மேலே உப்புடன் முகமளந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூறிட்டால் உண்பது அமிர்தமாகவே முப்பளமோடு பாலண்ண முகங்கெடுத்து எழுவாராயினும் நப்பிய பசியோடு கடும் பசி ஆகுமனை அன்பு பேச்சு, அறிவுத்துறை பேச்சு, நீதித்துறை பேச்சு, செய்தித்துறை பேச்சு, மேடை பேச்சு, வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, அலங்கார பேச்சு, ஆணவ பேச்சு, மண்டக்கண பேச்சுன்னு எத்தனையோ வகை பேச்சு இருக்கு. ஆனாலும் சிறப்பான ஒரு பேச்சு, கம்பீரமான ஒரு பேச்சு, பெண்ணுக்குரிய பக்குவமானம் நிறைந்த ஒரு பேச்சு, பகுத்தாளம் நிறைந்த பேச்சு, நட்பின் ரீதியான ஒரு பேச்சு, அதோடைய மரியாதைக்குரியான ஒரு பேச்சு உன்னிடம் கண்டேன். மகளே வாழ்க, நீ வளர்க, தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். கதையின் ரீதியாக உன்னை பற்றியான விசாரணை. எது கேட்டாலும் எதற்கா இருந்தாலும் பதில் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பேசினா எதை பேசுவாங்க பேசுவீங்களா? எதை பேசணும் பேசுவீங்க. ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதிகாசங்கள் 3 மறைக்கப்பட்டது. சிவரகசியம் ஏன் மறைச்சாங்க? மனிதன் இந்த பூமியிலே பிறப்பின் ரகசியம், இறப்பின் ரகசியம், இந்த உலகம் எப்பொழுது அழியும் அப்படிங்கிற ரகசியம் எல்லாம் வழங்கப்பட்ட என்ன ரகசியம்? சிவரகசியம். அது சிவரகசியம். சிதம்பர ரகசியம்னு ஒண்ணு இருக்கு. சிதம்பரத்துக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு, அதுக்கு அப்புறம் வருவான். காரணம் எதை பேசினாலும் பேசக்கூடிய தன்மை உங்கள்ட்ட இருக்கு. வாதி பிரதிவாதின எதை கேட்டாலும் கேட்பிய. கண்டிப்பா நீங்க பேசுங்க, தொட்டு நான் பேசுவேன். நான் நாரதன் பாட்டுக்கு நாரதன், பேச்சுக்கு நாரதன், கவி பாட என்னால முடியும், உங்களால முடியுமா அப்படின்னு என்னோட கேள்வி. உங்களாலே முடியுது, ஏன் என்னால முடியாது? இது என்ன பயங்கரமா இருக்கு? என்ன சிரிப்பு? என்ன உங்களாலேயே முடியுதுன்னா அப்படி சொல்றேன். உங்களால என்ன என் பையனால முடியாதுன்னு சொல்றீங்களா? உன்னையால முடியாது நான் சொல்லல. அப்புறம் என்ன பேசுங்க? உன்னையால முடியுமாங்கிறது நான் கேட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஏன் தெரியுமா நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? நீ பேசுற அளவுக்கு என்னால பேச முடியுமான்னு தெரியலங்கறத ஒரு மறைமுகமா கேக்குற மாதிரி. போட்டியாளரை எதிர்த்து நிக்கணும். கண்டிப்பா. பின்னால குத்தக்கூடாதுல. அது இப்போ நான் கேட்டேன், எனக்கு கவி பாட தெரியும், உங்களால முடியுமான்னு கேட்டேன். அப்படின்னா நானும் பேசுவேன். என்னால முடியும் சொல்லு. என்னால முடியும் பேசுங்க. என்ன
எங்களால முடியாது. ஆமா நீங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை நான் ஏன் மேல நம்பிக்கை வச்சிருக்க மாட்டேன். எனக்கிட்ட இருக்கு சாமி நம்பிக்கை. கற்ற கல்வி மீது நம்பிக்கை இருக்க போட பேச முடியும் அப்படின்னா கண்டிப்பா. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்க ஒரு சோறு எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். கண்டிப்பா. நான் இப்ப உங்களை கேட்கிறேன், விநாயக பெருமான் முழு கடவுள் விநாயக பெருமான். பிள்ளையார் சுழி போட்டு செயலதையும் தொடங்கணும். எந்த செயலை தெரிந்தாலும் விநாயக பெருமானுடைய அருளாலே செய்யணும். அல்லல்போம் மணிமணிபோம் அன்னை வைச்சிருந்த தொலைவோம் போதா துயரம்போம் நல்ல குணமதிக மாமர்களை கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணபதியை கைதொழுதா கால் என்று கணபதியின் பாதத்தை வணங்கி நான் கவியை தொடங்கிருக்கேன். பாலும் வெளிவேன பாகும் பருப்பு இவை நாளும் குழந்தைக்கு நான் தருவேன். கோலம் சுய் சிங்க கரைமுகத்து தூமணி நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் விநாயக பெருமான் அவையார் பண்ணாங்க. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரி போடும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போடுகின்றேனே என்று அந்த விநாயக பெருமான் பாதத்தை தான் வந்திருக்கேன். நல்ல திரைத்தனை வாய்க்கால் எளியோடி புல்லுக்கும் வாங்கி புசியுமாம் தொல்லுலகில் நல்லோடு அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி கந்தா கடம்பா கத்தியா சண்முகா சதாச்சிரா ஆறுமுகா என்று எம்பெருமான் முருகப்பெருமான் அந்த பாலமுருகனின் பாதத்தை வணங்கி உன்னை எதிர்கொள்கிறேன். ஏறுமையில் எரி விளையாடு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று குறுமணி ஆளுமை தீர்க்க முகம் ஒன்று குன்றுருவர் வேள் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூழலை வதைத்த முகம் ஒன்று. நானும் தொட்டு வச்சிருக்கேன். வெள்ளை கிளை உடுத்து வெள்ளை முடிம உண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பான் வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியாசனம் வைத்த என் தாய் கலைமகள் சரஸ்வதி நலிந்தினி வெள்ளையம்மான் சொல்லக்கூடிய படிக நிறமும் பவள நிலையும் கடிகமல் போல் பூந்தாமரையும் அள்ளும் பகலும் அனவனும் துணைத்தான் கல்லும் சொல்லாத போய் பாருங்க. அந்த என்னுடைய தாய் கல்விக்கு அதிபதியான கலைவாணியின் பாதத்தை வணங்கியிருக்கிறான். கருங்காலி கட்டைக்கு வாய்நான கோடாலி இருங்கதலி தண்டுக்கும் நானும் பெருங்காலி கரையுமே மேய்க்கின்ற காலைக்கு நாட்டவுடன் இரவு துஞ்சாத என் கண் பயிர்கள் ஆதியினுடைய இரும் அருவும் உரும் ஒப்பும் ஏது பருவம் போக்கும் இன்பமும் துன்பம் என்று வேதம் பெறுதலுடனே புலவருனை பரமேஸ்வரை கண்டு வணங்கி வருகே. காலையிலே இது பொய்யடா வரும் காட்டடைத்த பையடா மாயவனா குரல் செய்த மண்பாண்ட ஓடடா. பேசுங்க. நல்ல விஷயம். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தைய நாடென்னும் பேச்சினிலே ஒரு தத்தி பிறக்குது சக்தி பிறக்குது மூச்சில தந்தைக்கு பெருமை சேர்த்தவன் நட்டாமரை கையத்தில் அண்ணனும் செய்தார்கள் கற்றாரை கற்றாரை காமரும் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். பேசுங்க. இட்டடி நோகை எடுத்தடி குப்பளிக்க வட்டிலும் சுமந்து மருங்க செய்ய கொட்டி கிழங்கே குழங்கு என்று கூட நாவில் வளங்கோசை வையம் பெறும் என்று பாடினாலே என்று கருங்காலி கட்டைக்கு வாய்நான கோடாலி இருங்கதலி தண்டுக்கும் நானும் பெருங்காலி கரையுமே மேய்க்கின்ற காலைக்கு நாட்டவுடன் இரவு துஞ்சாத என் கண்ணே. மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாய்மையை ஒழிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாகவே மனம் ஒரு குரங்குன்னு சொல்லி வச்சானாலே ஆலியான் பள்ளியணி அவன் கிடைத்த வாலிபன் மணித்தாமே ஊழியான் போல பிரமர்ந்து பற்றியை யானை போட்டு வித்தனானே. என்ன எனக்கு இதுல பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? என்னன்னு கேட்டேன். இந்த கவியை பாடுங்க. ஆலியான் பள்ளியணி அவன் கிடைத்த வாலிபரின் மணி அப்படியே நீ பாட்டு. என்ன இதுல பெரிய இந்த கவிக்கும் ஒரு பின்னாடி ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? இந்த கவியை பாடியவர் யார்? கம்பர் தான் பண்ணாரு. இந்த கவினால கம்பர் இயற்றிய ராமாயணம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. நீ நல்ல பொம்பளை பிள்ளை கவி படிச்சிருக்க. நான் அதெல்லாம் தோற சொல்ல, உண்மையிலே படிப்பு உனக்கு அதிகமா இருக்கு, திறமையும் அதிகமா இருக்கு. ஆனா அந்த கவினால அவர் பெருமடைஞ்சாரு. ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்வதற்கு காரணம் அமைஞ்சிச்சு. காரணம் என்னங்கிற விஷயத்தையும் சொல்லணும். இந்த கவி முழுமையா நீ சொல்லி ஆகணும். அப்படின்னா தான் உங்க திறமை இருக்கு. சட்டம் போடுறீங்களா? இல்லையா? சட்டம் என்ன போடுறது? இந்த சட்டம் எங்க போடக்கூடாது புரியுதா? தேவலோகத்துல வச்சுக்கணும். ஆமா. உங்க வாயில இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிற தன்மை எனக்கு கத்து கொடுத்துருக்காரு எங்க அண்ணன். அப்படியா? இப்ப நான் கேட்டனா எதை கேட்கிறேன்? நீ ஏன் சொன்ன? அதை புடிச்சுக்கிட்டேன். இதே என்னோட வேலை. ஏன்னா பொல்லாத சொல்லி மறைந்தொழுகும் பேரிதான் தன்னை தான் சொல்லானே தன்னை துயிர்படுத்தும் நல்லை மணலில் மூழ்கி மறைந்து கிடக்கும் நுணலும் தன் வாயால் கிடந்தேன். கேள்வி கேட்டீங்கல்ல, கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்றேன். சொல்லலாம் சொல்லல. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதான் சட்டத்தை இந்த சட்டம் தான் எனக்கு போடாதுன்னு சொன்னேன். வந்திருக்கிறது எங்கடோ என்ன? நீங்க மட்டும் தான் எனக்கு சட்டம் போடுவீங்களா? இல்ல என்ன? நீ சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளை எங்க பாருங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? நீ பாடும் போதே நான் நினைச்சு பார்த்துட்டேன். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளை இருக்குன்னு பார்த்து எடை போடக்கூடாது, புரியுதா? சின்ன பிள்ளை பேசி பாருங்க. கேள்வி கேட்கறவங்க பயப்படுறாங்கன்னு அர்த்தம். இந்த பிள்ளை நம்மள ஒரு கேள்வி கேட்டு நிப்பாட்டிடுவோம், அதனால நம்ம முந்திக்குவோம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. கேள்வி நான் கேட்கிறேன்.
நீ பாடின கவி, அந்த கவிக்கும் கம்பர் பாடின கவி அது, அந்த கவிக்கும் கம்ப ராமாயணம் அரங்கேற்றம் பண்ணதுக்கு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் கேட்டேன்? கேட்டாலும் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. கம்பர் கவி பேசுறாரு சொன்னீங்கல்ல, பேசினார்ல, கம்பர் கவி பாடினாரு. காவேரின்னு ஒரு நதி இருக்குல்ல, ஆமா, இதற்கு முன்னாடி அதுக்கு என்ன பேரு? அவருக்கு தெரியாதுமா, அதாம முடிச்சிட்டு இருக்காரு. என்னத்தா நீ இவ்வளவு பெரிய கதையை உள்ள விடுற? காவேரி என்ன சொல்லுவாங்க? இதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு சுவாமி. சரி அத கூட விடுங்க. யோசிங்க நீங்க பொறுமையா யோசிச்சு. நீ பார்த்தா பெரிய கேள்வி கேட்பேன்னு பார்த்தா உள்ள விஷயத்தை உள்ள ஒரு காவிரிக்கு முன்னாடி அதுக்கு பேர் பொன்னி நதி. பொன்னி நதியா? சரி. அந்த காவேரி நதி வந்து பொங்கி வெளியே போகுது கரையை விட்டு. கம்பர் ஒரு கவி பாடி அதை அப்படியே நிப்பாட்டினாங்க. என்ன கவி? நீங்க சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சபா சரியான இங்க பாருங்க, இந்த கை நீட்ட எல்லாம் வச்சு கூடாது, புரியுதா? ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகுமாமா? ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு இன்னொரு கேள்வி கேட்டாரா பதிலாகுமா? எப்படி பதிலாகும்? பதிலாகாது. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? ஏன் நான் ஒரு கேள்வி கேட்டா வள்ளி பதில் சொல்லணும்னு சட்டம் இருக்கா? இல்ல நீங்க அங்க தேவலோகத்துல இருந்து இங்க சட்டம் போடுறீங்களே, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சபா சரியான போட்டி. என்னப்பா சாதாரண நீங்க ஏதோ சொல்லி கொடுத்தீங்க. ஒருவேளை நான் கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியுமோ? கேள்வி கேட்பது அப்புறம் என்ன பதில சொல்லுங்க. எப்ப அவருக்கு தெரியலமா தெரியாதமா சொல்லி நான் சொல்லல, ஊரு சொல்லட்டும். கேள்வி நான் முதல்ல கேட்டேன், நீ இரண்டாவது கேள்வி கேட்டிருக்க. நீ சின்ன பிள்ளை, நான் பெரிய ஆளு. எதுல? நாரதருங்கிற வேடத்துல பெரிய ஆளு. யாரு பதில் சொல்லணும்னு ஊரு சொல்லட்டும். சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? நீங்க தான் கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்க கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்களோ? நான் சொல்லுவேன். நானும் சொல்லுவேன். அப்ப சொல்லுங்க. அப்ப நீ சொல்லு. நீங்க முதல்ல சொல்லுங்க. நீ முதல்ல சொல்லு. இங்க பாருங்க, கேள்வி கேட்டதுனா நானும் கேள்வி கேட்டிருக்கல. ஏன் நானும் கேட்ட உடனே வள்ளி பதில் சொல்லணும்னு சட்டமா? இல்ல கேள்வி கேட்டவங்க முதல்ல பதில் சொல்லணும்னு சட்டமா? இந்த நாடகத்தோட அமைப்பாளர் கலைமூர்த்தி சொல்லோட கலைமூர்த்தி இப்ப மாட்டேன். மாப்பிள்ளை நீ சொல்லு. இப்ப யார் கேள்வி பதில் சொல்லு? நீங்க சொல்லுங்க மொத. பாத்தீங்களா, உங்களுக்கு உங்க மேல யாருக்குமே நம்பிக்கை இல்ல. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லிரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு எல்லாத்துக்கும். உங்க மேல சாமி நம்பிக்கை இல்லாம இருக்கு எங்களுக்கு. போப்பா, நீ எல்லாம் ஒரு மனுஷன் நினைச்சு உன்னிட்டு நான் சொன்னேன் பாரு. மாயமனுஷன் நினைச்சு மலையேறணும்னா நீ என்னைய மாட்டி விட்டுட்டு இருக்க. நீங்க தான் முதல்ல சொல்லணும். சரி நானே சொல்றேன். சொல்லுங்க. நடுவர் தீர்ப்பு இறுதியானது மற்றும் உறுதியானது. அதனால நடுவருடைய தீர்ப்புக்கே வர்றேன். பதில் சொல்லுங்க. காவிரிக்கு முன்னால் அதுக்கு பேர் பொன்னி நதி. இந்த உலகம் சமநிலை ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால வடதிசையில கையிலேயே யாருக்கு? பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம் நடந்தது. விழாவிற்கு எல்லாரும் போயிட்டாங்க வடதிசை நோக்கி. உலகம் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. அப்ப உலகத்தை சமநிலைப்படுத்தணும் சிவன் பார்க்கிறார். அதுக்கு யார் சரியான ஆள்னா குருமுனியாகப்பட்ட அகத்தியரிடம் சிவபெருமான் சொல்றார், அகத்தியரே தென் திசை நோக்கி செல்லுங்கள், உலகத்தை சமநிலைப்படுத்துங்கன்னு சொல்ல. அப்பதான் அகத்தியர் கேட்டார், ஐயனே அனைவரும் உங்களுடைய திருமணத்தை பார்க்க வந்துட்டாங்க வடதிசை, அதனால தாழ்ந்துருச்சு. பாரம் தாங்காம பூமி தாய் கீழே இறங்கிருச்சு. தென் திசை உயர்ந்தது. எல்லாரும் வந்தாங்களே, உங்களுடைய மனக்கோலத்தை நானும் கண்டு தரிசிக்கணுமே அப்படின்னு கேட்க. அப்பதான் சிவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னார், எல்லாரும் எங்களுடைய திருமண கோலத்தை பார்க்க அங்கிருந்து இங்க வந்தார்கள். நாங்கள் திருமணம் முடித்த பிறகு திருமண கோலத்தோடு உன்னிடம் காட்சி கொடுப்போம் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. தென் திசையை நோக்கி வந்தார். நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு வரும்பொழுது பொன்னி நதி பெண்களாக அப்படி எழுந்துருச்சு. ஏளனம் செய்து குறுமுனியாகப்பட்ட அகத்திலே ஏளனம் செய்தார். அப்பதான் ஏளனம் செய்த பொன்னி நதியாக இருந்த அந்த பெண்ணை கமண்டலத்தை தூக்கி அடைச்சிட்டார். ஆங்காரத்தை குறைக்க வேண்டும். ஏன்னா பெண் இந்த இளமையா இருக்கும் பொழுது மற்றவர்களை பார்த்து ஏளனமா பேசுவாங்க. அப்படியும் பேசின அந்த பொன்னி நதி கமண்டலத்தில் அடைச்சிட்டார். தென்னகம் அப்படி வறண்டு ஓடி போய் கிடந்துச்சு. அப்ப இதற்கு காரணகர்த்தாவா யாரு? இதை சரி பண்ணுவா, சமநிலை ஆக்குவா, வெளியில அந்த நீரை திறந்து விடுவான்னு பார்த்தா விநாயகப் பெருமான், முழுமுதற் கடவுள். அப்ப விநாயகப் பெருமானிடம் நாதராகப்பட்ட நான் கூறு, விநாயகப் பெருமான் ஒரு காக்கை உருவம் எடுத்து சென்றார். அப்பொழுது தானத்தில் விசையிலே இருக்கும் பொழுது அகத்தியரோட கமண்டலத்தை காக்கை உருவம் எடுத்து வந்து விநாயக பெருமானா காக்கை உருவமா, காக்கையா இருக்கிறது விநாயக பெருமான், காக்கை உருவம் எடுத்து வந்து கமண்டலத்தை தட்டி விட்டார். கமண்டலத்தில் உள்ள பொன்னி நதி காகம் தட்டிவிட்டு விரிந்து ஓடியது தமிழகம் எங்கும். காகம் தட்டிவிட்டு விரிந்து ஓடியதுனால் இன்று முதல் கா விரி அப்படின்னு பேரு வந்ததுக்கு. அதுக்கு முன்னாடி பொன்னி நதி கரை கடந்து ஓடுறதுக்கு தயாரா இருந்துச்சு. இன்னைக்கு சொல்ற மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்படுச்சு, கரையோர மக்கள் எல்லாம் ஓரமா போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப மாதிரி எல்லாம் அப்ப எதுவும் இல்ல, வெட்டி மண் வெட்டினால அரைக்கிறேன், ஆனாலும் முடியல. ஆனா கவிபாடி
அந்த பொன்னி நதியை தழும்ப விடாமல் மக்களை காற்றிருந்தார் யாருன்னா கவி சக்கரவர்த்தி கம்பர். என்ன காரணம்? கண்ணி அழிந்தனால் கங்கை திரம்பினள், பொன்னி கரை அழிந்து போனால் என்று உலகுடைய தாயே கரை கடக்கலாகவோ கான் அப்படின்னு ஒரு கவியை பாடினார். சின்ன கவியை அப்படியே ததும்பி விழுந்த பொன்னி நதி, காவிரி நதி உள்வாங்குச்சு. யாருக்கு கட்டுப்பட்டு? கவி சக்கரவர்த்தி கவி கம்பருக்கு கட்டுப்பட்டு உள்வாங்கிக்கிச்சு. கரையை உடைக்கல, மக்களை காப்பாத்திட்டாரு. அந்த கவியை பாடினாரு, பொன்னி நதி உள்வாங்கிச்சு. பரவாயில்ல சொல்லிட்டீங்களே. பரவாயில்லையா? இல்ல சுவாமி, பரவாயில்லன்னா என்னமோ 5 பழுதுல நிறைய இருக்கு. இல்ல சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சேன். சரி சொல்லிட்டீங்க, உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லிட்டீங்க. எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியும், நான் சொல்லணும்ல. என்ன கேள்வி? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? நல்ல கேள்வி. கேட்ட கேள்வியை கூட மறந்துட்டு நிக்கிறீங்க. இல்ல, உங்க கேள்விக்கு நீங்க பதில், இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும் சொன்ன மாதிரி அர்த்தம். என்னன்னா நீ கேட்ட இப்ப ஆழியான் பள்ளி அணையே அவன் மறைந்த வாலிபரின் மணித்தாம்பே ஊழியான் போனேன். இப்ப என்ன உங்களுக்கு? அந்த கேள்வி இது கேள்வி இல்ல, இது கவி. இந்த கவிக்கும் கம்பர் அரங்கேற்றம் பண்ணதுக்கு சம்பந்தம் இருக்கு. அதனால கேட்டேன். அப்படியா? அப்படியா? அப்போ ஒண்ணு தெரியல. நீ நேரம் அளப்பட சும்மா வெத்துத பேசி முடிச்சிட்டீல? ஆமா, பேசி முடிச்சிட்டீல? நேரம் எனக்கு தெரியும். இருங்க, இப்ப அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னா என்ன பண்றீங்க? உங்க மண்டபடி முடிஞ்சுல, இப்ப அவங்க சொல்லுவாங்க. சொல்லணும்ல, சொல்லுவாங்க. கனவுரவி இல்ல, நடுவுரவி மாதிரி. கம்பர் ராமாயணத்தை எழுதுறாரு, ராமாயணத்தை எழுதுறாரு, கம்பர் எழுதுறாங்க. எங்க போய் அரங்கேற்றம் பண்ணணும்? திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றம் பண்ணணும். என்ன தேவை? தில்லை 3000 பேர் கையெழுத்து வேணும். ஒருத்தர் பாக்குறாங்க, இன்னொருத்தவங்க பார்க்க முடியல. அப்ப ஒரு தலைவரோட பையன் வந்து ஒரு இடத்துல இறந்துருக்காங்க. பையன் இறந்துட்டான், அந்த இடத்துல எல்லாரும் கூடி வராங்க. அப்ப போய் இவர் கேட்கிறார் கம்பர், இது மாதிரி ஒரு ராமாயணத்தை எழுதியிருக்கேன், அரங்கேற்றம் பண்ணணும், தில்லை 3000 பேர் கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப கேட்கிறாங்க, ஏண்டா என்ன நடந்திருக்கு? இந்த இடத்துல வந்துட்டு அப்படி எழுதியிருக்கிறது உண்மையா இருந்தா செத்தவன் உயிரிழப்பு நாங்க கையெழுத்து போட்டு தரோம்னு சொல்றாங்க. அப்பதான் கலைவாணி தேவியை நினைச்சு, அப்பதான் அருள் பெற்றவங்க, கலைவாணி தேவியோட முழு அருள் பெற்றவர் கம்பர். அப்பதான் ஒரு கவி பாடுறாங்க, ஆழியான் பள்ளியணி அவன் கிடைந்த வாலிபரின் மணித்தாம்பி ஊழியான் புனை பொறுமறுத்த பொச்சலில் கூட்டு வைத்த நானே அகல நட. மண்டியில இருந்து கொஞ்சம் விஷயம் இறங்குது. இரண்டாவதாக, மங்கையர் பாசன் மார்பில் அணியாரமே பங்குடன் கடைந்த பொற்கை திங்களையும் சிறியதன் மேலூரும் தெய்வத்திறனானே ஏறிய பாம்பை இறங்கு. விஷயம் கொஞ்சம் இறங்குது. கடைசியாக, பாறை சுமந்த பரவரை பங்கத்தின் வீரன் கிடந்திருக்கும் வெள்ளலையே ஈரமுதல் செஞ்சுடையான் பூணுதிரு ஆவரணமே நஞ்சுடையாய் தூர நடன்னு கவி பாடுறாங்க. இறந்தவன் உயிர் எழுப்புறான். கவி தில்லை 3000 பேர் கைத்து போட்டு கொடுக்குறாங்க, அரங்கேற்றம் பண்ணிட்டாரு. என்ன கேக்குறீங்க? கை தட்டுங்கண்ணே, கை தட்டுங்க. இருக்கு 4 பேர் கை தட்டுங்கண்ணே. நான் தான் பிரம்மையா நினைக்கிறேன், நீங்களும் உண்மையிலே இது பெரிய விஷயம். கரெக்டா கவி கம்பர் வந்து ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்றதுக்கு போறாரு. அப்ப என்ன கேக்குறாங்க? 1000 அந்தணர்களுடைய கையொப்பம் இருந்தா மட்டும்தான், அந்தணர்களுடைய கையொப்பம் இருந்தா மட்டும்தான் அரங்கேற்றம் பண்ண முடியும். உன்னுடைய ராமாயணம் உண்மையானதா அப்படின்னு பாக்குறாரு. அப்ப தில்லைக்கு போறாரு. தில்லையிலேயே 1000 அங்கே பாம்பு அடிச்சு ஒரு சின்ன பையன் இறந்து கிடந்தான். அந்த சின்ன பையனை இறந்தவனை உயிர் பிழைக்க வச்சுட்டீங்கன்னா நீ எழுதின ராமாயணம் உண்மை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இறைவன் நினைத்து வேண்டி கவி சக்கரவர்த்தியான கம்பர் அன்று கவி பாடுகிறார். பாடுன 3 கவி. ஒரு கவி தலைக்கு ஏறிய விஷயம் விஷம் நெஞ்சுக்கு இறங்குனது. அடுத்த கவி பாடனோடனே இடுப்புக்கு வந்தது. அதற்கு அடுத்த கவி பாடனோடனே காலிலே விஷம் தீண்டிய பாம்பினுடைய அந்த விஷத்தின் வழியாக ரத்தத்தின் வழியாக வெளியில வந்துச்சு. உடனே உயிரிழந்தான் அந்த சிறுவன். 1000 மந்தவர்களும் கையெழுத்திட்டார்கள். கொண்டு வந்து திருவரங்கம் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே அரங்கேற்றம் செய்தார் கம்பர் ராமாயணத்தை. அருமையான வாழ்த்துகிறேன். பரவாயில்ல, அருமையான ஒரு பதில். வாழ்க மகளே, பல்லாண்டு காலம் வாழ்க. மனமாற வாழ்த்துகிறேன். என்ன காரணம்னா இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இந்த பூமியிலே யுகங்கள் எத்தனை? 4 யுகங்கள். என்னென்ன? திரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். திரேதாயுகம் இருங்க, என்ன யுகம் சொல்லல? திரேதாயுகம் எத்தனை ஆண்டு காலம்? பாருங்க, 17,28,000. திரேதாயுகம் 12,96,000. துவாபரயுகம் 8,64,000. கலியுகம் 4,32,000. இது என்ன? இது மொத்தத்தையும் கூட்டினா ஒரு கணக்கு வரும்ல. 43,20,000 போதுமா? என்ன கேக்குறீங்க? இப்ப 43,20,000 அப்படிங்கிறது ஒரு சதவீதம். ஆமா. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சு காற்றின் அளவு எண்ணிக்கை 21,600 மூச்சு காற்று. இருங்க, 21,600 மூச்சு காற்று இருக்குல்ல, நம்ம உடல் அமைப்பு இருக்குல்ல, ஆமா, அத வச்சு ஒரு ஊர்ல கோவில் கட்டி இருக்காங்க. அது எந்த ஊரு? உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதா? உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதான்னு கேக்குறேன். ஏய், நீ வேற வாய முடியா?
இதுக்கெல்லாம் பதில் தெரியாம நின்றுட்டு இருக்காரு அவரு. பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்கப்பா. நீ பேசுற நானும் பேசுறேன் சரி. அப்புறம் உடனே ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சுக்காற்றின் அளவு எண்ணிக்கை 21,600 மூச்சுக்காற்றை உள்வாங்கி வெளியே விடுகிறான் ஆரோக்கியமான மனிதன். 20 நாள் 40 நாள் 60 நாள் 80 நாள் பெருக்கினா ஜீரோ கணக்கு வந்துருச்சு. அதாவது பேச்சு முடிச்சு கொண்டே கோயில கட்டினா குழந்தை கட்டினா வெட்டினா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, இந்த உருட்டுறது மிரட்டுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. கேட்ட கேள்விக்கு பதிலா மட்டும் சொல்லுங்க. என்னத்தான் இவ்வளவு பயமுறுத்துற நீ? உனக்கு வாய் விடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. சரி, அப்படியே ஒரு கோயில கட்டிருக்கியா அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக கட்டிருப்பானா இல்லையா? அததான் என்னன்னு கேக்குறேன். இந்த முருகன் கோயில் கட்டிருப்பாங்க, இல்ல சிவன் கோயில் கட்டிருப்பாங்க, இல்ல அம்பாள் கோயில் கட்டிருப்பாங்க, பிள்ளையார் கோயில் கட்டிருப்பாங்க. விடுத்தா சாமி மூட்டு பதிலா கேட்ட கேள்விக்கு இது பதிலா சொல்லுங்க. நீ என்ன எனக்கு நேராச்சு முருகனை சந்திக்கணும் அப்படியா? ஆமா. எவ்வளவு நேரம் ஆனாலும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உள்ள போங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுற நீ? கேட்ட கேள்வி அங்கே தடுத்து நிறுத்துறியே. நிறைய ரொம்ப படிக்காத நீ, ரொம்ப பொறாமப்படாதீங்க சுவாமி. என்ன பேச்சிலே கவி பேசுறோம் சரி, வேற ஏதாவது பேசுறோம் சரி, புராண இதிகாசம் போதுனா சரி. ஏன்னா மூச்சு காத்து அதோட அளவு தவிர வேற எது கேட்டாலும் தெரியாது அப்படி சொல்ல வரீங்களா? மக்கள் அப்படி நினைச்சுவாங்க, இவருக்கு ஒண்ணு தெரியாது போல அப்படி. நான் சொல்லல சுவாமி, அப்படி மக்கள் நினைச்சுவாங்க. எனக்கு புரியுது. இல்ல அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் சுவாமி. இப்ப என்ன ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சு காற்றின் அளவு எண்ணிக்கை 21,600. மனித உடம்புக்கு ஒப்பாக ஒரு கோயிலை கட்டியிருக்காங்கன்னா அது வேற எங்கேயும் இல்ல. தில்லையிலே நடராஜர் ஆலயம், தில்லையில் நடராஜர் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோயில். மனித உடம்பிலே 9 ஓட்டை, அந்த கோயில்ல 9 வாசப்படி, 9 வாயில்கள். மனித உடம்புலே 21,000, நீங்க சொன்ன மாதிரி 21,600 மூச்சு காத்த வெளியில வாங்கி உள்ள விடுறோம்ல, அந்த கோயில்ல அடுக்கப்பட்ட தங்க ஓடுகள் 21,000. மனித உடம்புல 72,000 தசைநார் இருக்கு. அந்த ஓடு கீழே விழுகாம அடிக்கப்பட்ட ஆணி 72,000 தசைநார். மனித உடம்புல முதுகுதான் தண்டுவடம் இணைப்பு, அதுல 32 இணைப்பு இருக்கு. அந்த கோயில்ல இருக்கிற கொடிமரம் அதுல 32 இணைப்பு இருக்கு. அப்ப மனித உடம்புல இதயம் தான் கருவறை. மனித உடம்புல ஒரு கோயில்ல கருவறைங்கிறது சாமி இருக்கணும். கோயில திறந்தோம்னா நேரா சுவாமி கருவறை நம்ம கண்ணுக்கு தெரியணும் சுவாமி. ஆனா அங்கே ஆலயத்தின் கதவை திறந்தா சாமி தெரிய மாட்டார், இடப்புறமாக இருப்பார் நடராஜ பெருமாள். ஏன்னா மனித உடம்புல இது எங்க இருக்கு? இடப்புறமா இருக்கு. அதே மாதிரி அந்த ஆலயத்துல இடப்புறமாக நடராஜ பெருமாள் காட்சி கொடுக்கிறார். அப்ப மனித உடம்புக்கு ஒப்பாக ஒரு கோயிலை கட்டினான்னா தில்லையில தானே, அப்படின்னு சிதம்பரம் நடராஜர் கோயில் தானே அப்படி இருக்காங்க. சரிங்க, என்ன பண்ற இடத்துல என்ன காவல்? ஆபத்திற்கு உதவா பிள்ளை தவத்திற்கு ஒருவர் சுவைகள் 6 சுரங்கள் 7 திக்குகள் 8 கிரகங்கள் 9 10. பசி வந்தா 10 அண்ணன் தம்பி மானம் கோலம் கல்வின்னு சொல்லக்கூடிய எல்லாமே பசி வந்தா போயிடும். அதனால பெண்ணின் பருவங்கள் அப்படின்னு சொன்னா எத்தனை இருக்கும்? 7 பருவத்துல என்னென்ன பருவம்? பேரை பெருமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் 7 பருவம் இருக்குல்ல? ஆமா. சரிங்க, ஆண்களுக்கு பருவம் இருக்கு. பாலோன் மீலி விடலை, பாலோன் மீலி விடலோன் காலை, விடலை காலை முதுமன் துளோட 7 வகை பருவம். பாலோன் மீலி மரவோன் துறவோன் விடலை காலை முதுமன் துளோட 7 வகை பருவம். ஆண்களுக்கு பருவம் இருக்கு, எங்களுக்கு இல்ல, அது தெரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க என்கிட்ட பெண்களை பத்தி கேட்டீங்கல்ல, அதனால உங்களுக்கு ஆண்களுக்குரிய பருவத்தை சொல்லுங்கன்னு சொன்னேன். பாருங்க, மரம் செடிகளுக்கு ஒரு அறிவு, மரம் புல் பூண்டு மரம் செடிகளுக்கு ஒரு அறிவு. அடுத்து என்ன? ஊர்வலம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு 2வது அறிவு. நீரில் வாழும் உயிரினத்துக்கு 3வது அறிவு, பறவைக்கு 4வது அறிவு, விலங்குக்கு 5வது அறிவு, உங்களை போன்ற மனிதர்களுக்கு 6வது அறிவு, எங்களை போன்ற முனிவருக்கு 7வது அறிவு, இறைவனுக்கு 8வது அறிவுன்னு அப்படி ஒரு கணக்கு இருக்கு. இப்ப மங்கை பருவம் அடைஞ்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கிறது? எங்க அப்பா இருக்காங்க, எங்க அண்ணன் இருக்காங்க, என் தோழி இருக்காங்க. அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்பா அம்மா எல்லாம் இறுதி வரை ஒரு பெண்மகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அண்ணன் தம்பி எல்லாம் அவன் எனக்கு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வந்துட்டா குடும்பம் வந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பெண்மகளுக்கு இறுதி வரை பாதுகாப்பு துணைவனாக இருக்கணும்னா யாரு கொடுக்கணும் தெரியுமா? கட்டிய கணவனால மட்டுமே முடியும். இத பத்தி எதுக்கு என்கிட்ட பேசுறீங்க? மங்கை பருவம் அடைஞ்சா அவனை கல்யாணம் தானே பண்ணி கொடுக்கணும். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க யாருங்க? பிறப்பித்தோன் கற்பித்தோன் மனமுடித்தோன் அண்ணன் தந்தோன் ஆபத்துக்கு சொன்னோடனே
5 வகையான தந்தையில நீங்க நானும் ஒரு வகையான தந்தை. என்ன தந்தை? அனிமா மகிமா கரிமா லஹிமா பிரார்த்தனமியம் ஈசத்துவம் வசித்துவம் அத்தமா சித்துக்களை கற்று உணர்ந்த சித்துக்களை கற்று உணர்ந்த சித்தப்படா இல்லையா? பெத்தப்பன் செய்யாத வேலையை இந்த சித்தப்பன் செஞ்சு பார்க்கணும்னு அழகு பார்க்கணும்னு ஆசை. பெரியவர்களா உனக்கு திருமணம் பண்ணணும். அதனால உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். பெரியவன் பார்த்த மாப்பிள்ளை, இந்த சாமி பார்த்த மாப்பிள்ளை. சரிங்க சாமி, அவரை பத்தி சொல்லுங்க. பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், இல்லைன்னா நீங்க போயிடணும். அப்பவும் அங்க ஒரு இக்க வச்சுதான் சொல்றேன். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, இல்ல வேண்டாம்னா நீங்க போயிடணும். நான் பார்த்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்காம இருக்குமா? அன்பானவன், அழகானவன், சிறப்பானவன், இந்த சொல்றேன். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சதிந்த பொம்மை பொம்மை இல்லே பொம்மை இல்லே உண்மை. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சது பொம்மை, அது பொம்மையிலே பொம்மையிலே உண்மை. மண்ணாலும் மகிழ்ச்சிவன் இருக்கு, என்னாலும் புகழ் உயர்ந்தது. சாமி பார்த்து சேர்த்து வைக்கும் சொந்தம் சொந்தமல்லே சொந்தமல்லே வந்தோம். எத்தனையோ பெண்ணை பார்த்து நான் நம்பவா? எத்தனையோ பெண்ணை பார்த்து நான் நம்பா, அது அத்தனையும் ஒண்ணு போல ஆகுமா? பதில் சொல்லம்மா. தருவானே வருவானே வேலவன் தானே, தருவானே தருவானே நல்லாசிகள் தானே. தருவானே 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 தருவானே. மண்ணாலும் மகிழ்ச்சிவன் இருக்கு, என்னாலும் புகழ் உயர்ந்திருக்கு. சாமி பார்த்து சேர்த்து வைக்கும் சொந்தம் சொந்தமல்லே சொந்தமல்லே வந்தோம். ஐந்து மடங்கி அதிபதியை பாரம்மா, அவன் அருள்தலை தான் தருவான் கேளம்மா. ஐந்து முக சொந்த பிள்ளை தானம்மா, அவன் அருள்தலை நீயும் கூட சேரம்மா. எருமையில் ஏறுகிற நந்தீரும் பாலனா, எச்சமிகு வரமளிக்கும் உங்கள் உள்ள தெய்வமா. வறுமையில் பெருமை சேர்க்கும் ஐயாவிகள் வளருமா, வாழ்க்கையில் இணைந்திருக்கும் என்னுடைய ஞானமா. திருப்திக்கு தேடினாலும் அவனை போல மாட்டேன். நமக்கு பேசினாலும் எவருமே பிறக்கல, பிறக்கவும் வழி அல்வானே வருவானே வேலவன் தானே, அல்வானே தருவானே நல்லாசிகள் தானே. மன்னாரும் மகிழ்ச்சிவன் இருக்கு, என்னாலும் புகழ் உயர்ந்தது. சாமி பார்த்து சேர்த்து வைக்கும் சொந்தம் சொந்தமல்லே சொந்தமல்லே வந்தோம். கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் செந்தில் குமரனே, அந்த ராஜகுமரனையே உனக்கு மாப்பிள்ளையா பார்த்து இங்க வந்திருக்கேன். பாருங்க, எங்க இடத்துக்கு வந்தீங்க, வரவேற்பு கொடுத்தோம், என்னை பத்தி கேள்வி கேட்டீங்க, பதில் சொன்னா நீங்களே கேட்டீங்க. இந்த வேலை எதுக்கு பாருங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்காது. தெரியாம இங்க குலக்கடவுள் பெருமான சிக்கலிலே வேல் வாங்கி சித்தர்களை அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தவர். இதுவரையும் நான் நான் சாதாரணமா திணை காத்துட்டு இருக்கேன். இருக்கா என்ன வாயை திறந்தா மூட மாட்டேங்கிற. இதுவரையும் நான் உன்னுடைய எதிராளியா நின்னேன்.
இப்போ ஒரு தகப்பனா இருந்து உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கல, இப்போவா சந்தோஷமா பேசலாம்ல? எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல. ஏயா இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு மாப்பிள்ளை பிடிக்குன்னு சொல்றதுக்கு முடிச்சு பேர் உட்காந்துருக்காளா? அதுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க, எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிக்கல. எனக்கா சொல்லாட்டி ஊருக்கா எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. எதுக்கு அவங்களுக்காக நான் சொல்லணும்? எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னா விடுங்களே. அந்த பகல் விட்டு அவசையினே அது பகலும் விட்டு அவசையினானே பாருங்க என்ன கேள்வி கேட்டாய்? என்னை பார்த்து குட்டி கொடுப்பதங்கள் கோபிரத்தினமில்லை. குட்டி கொடுப்பதங்கள் கோபிரத்தினமில்லை. குட்டி கொடுப்பதங்கள் கோபிரத்தினமில்லை. அன்பை குட்டி, அறிவை குட்டி, பண்பை குட்டி, பாசை குட்டி, நட்பை குட்டி, உறவை குட்டி, உன்னையும் நாளை சூரியன் அஸ்தமால் முன்பாகி உனக்கும் நன்று முகனுக்கும் நாளைகளுக்கும் இந்த மேடையிலே திருமணம் இல்லையே என்பே நாங்கள் இல்லை என்பே கூடு. இப்படி ஒரு வாசிப்பா எல்லாம் ஒரு தாண்டி கை தட்டுங்க. நாளை சூரியன் அஸ்தமாவிற்கு முன்பாக நாளை காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே, இன்று காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே உனக்கும் இந்த பாலகனுக்கும் முருகப்பெருமானுக்கும் இந்த மேடையிலே திருமணம் இல்லையே என்பது நாகமல்ல, நான் அறிந்திருப்ப 30 நபமல்லே வருகிறேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். நாரதர் வந்தார், கடகம் செய்தார், சென்று விட்டார். அவர்கிட்ட ஏன் முருகனை பிடிக்கலன்னு சொன்னேன் எதுக்கு தெரியுமா? அப்படி போய் சொன்னீங்க? உங்களுக்கு ஆசை இல்லையா? அப்பதான் முருகன் இங்க சீக்கிரமா வருவாரு. ஓஹோ. மாலையிட்டு மயில் மீது கூட்டி செல்வார் என்று. அப்படி சொல்லுங்க. மயில்